இந்திய அரசியலில் கோரிக்கைகளை வலியுறுத்தும் முக்கியமான அகிம்சை போராட்ட வடிவமாக உண்ணாவிரதம் இருந்து வருகிறது. அண்ணல் காந்தியடிகளின் சத்தியாகிரக கொள்கையின் அடிப்படையில் உருவான இந்த போராட்ட முறை ஆட்சியாளர்களின் கவனத்தை ஈர்க்கும் சக்தி வாய்ந்த ஆயுதமாக பல காலகட்டங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மொழிவாரி மாநிலம் கோரி 1952 பொட்டி ஸ்ரீ ராமுலு மேற்கொண்ட 58 நாள் உண்ணாவிரதம் அவரது உயிரிழப்புக்கு பிறகு ஏற்பட்ட பெரும் போராட்டங்களின் விளைவாக 1953 ஆந்திர மாநிலம் உருவாக வழிவகுத்தது. அதேபோல் மணிப்பூரில் ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை எதிர்த்து ஐரோம் ஷர்மிளா நடத்திய உண்ணாவிரதம் மனித உரிமைகள் குறித்து தேசிய அளவிலான விவாதத்தை ஏற்படுத்தியது. 2011 ஊழலுக்கு எதிராக அண்ணா ஹசாரே டெல்லி ராம்லீலா மைதானத்தில் 13 நாட்கள் நடத்திய உண்ணாவிரதம் ஜன் லோக்பால் சட்டத்திற்கான கோரிக்கையை நாடு முழுவதும் கொண்டு சென்றது. நர்மதா அணை திட்டங்களுக்கு எதிராக மேதா பட்கர் நடத்திய போராட்டம் சுற்றுச்சூழல் மற்றும் மக்கள் உரிமைகள் குறித்து கவனம் ஈர்த்தது. மேற்கு வங்கத்தின் சிங்கூரில் விவசாய நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிரான மம்தா பானர்ஜியின் 26 நாள் உண்ணாவிரத போராட்டம் அந்த மாநில அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்திற்கு காரணமாக அமைந்தது. தனி தெலுங்கானா கோரிக்கைக்காக கே சந்திரசேகர ராவ் நடத்திய 11 நாள் உண்ணாவிரதமும் மாநில உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தது. கங்கை நதியை பாதுகாக்க கோரி சுவாமி ஞான் ஸ்வரூப் சனந்த் 111 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிரிழந்தார். தற்போது நீட் முறைகேடு, லடாக்கின் அரசியலமைப்பு பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் மற்றும் மக்கள் உரிமைகளுக்காக சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகிறார். இவ்வாறு இந்திய அரசியலில் பல்வேறு காலகட்டங்களில் உண்ணாவிரதங்கள் வெறும் எதிர்ப்பு நடவடிக்கைகளாக மட்டுமல்லாமல்